ஆனந்தமாக ஆர்ப்பரிப்போம், அன்பரில் களி கூறுவோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் கருத்துடன் நன்றி சொல்வோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் கருத்துடன் நன்றி சொல்வோம். ஆனந்தமாக ஆர்ப்பரிப்போம், அன்பரில் களி கூறுவோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் கருத்துடன் நன்றி சொல்வோம். பாடுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீதியின் பாதையில் நடத்துகிறார், நல்மேய்ச்சலை நான் கண்டடைவேன். நீதியின் பாதையில் நடத்துகிறார், நல்மேய்ச்சலை நான் கண்டடைவேன். என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதால் அசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதால் அசைக்கப்படுவதில்லை. பாடுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கூப்பிட்ட நாளில் குரலை கேட்டு பதில் தந்து தலையை உயர்த்தினாரே. கூப்பிட்ட நாளில் குரலை கேட்டு பதில் தந்து தலையை உயர்த்தினாரே. கைவிடாமல் விலகிடாமல் கரம் பற்றி நடத்துகிறார். கைவிடாமல் விலகிடாமல் கரம் பற்றி நடத்துகிறார். பாடுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 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 ஆனந்தமாக ஆர்ப்பரிப்போம், அன்பரில் களி கூறுவோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் கருத்துடன் நன்றி சொல்வோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் கருத்துடன் நன்றி சொல்வோம். பாடுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், கர்த்தர் நல்லவர், கிருபை
ஆர்ப்பரிப்போம். அது கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிறிஸ்தவத்தில் இந்த வெஸ்ட்மினிஸ்டர் கேட்டகிசம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதாவது ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கத்தில் ப்ராட்டஸ்டன்ட் உபதேசத்தை போதிக்கிறதுக்குன்னு ஒரு எழுதப்பட்டது ரொம்ப நாளைக்கு முன்னாடி. இது எப்படி எழுதுனாங்கன்னா, அந்த போதனையை ஜனங்களுக்கு சிம்பிளாக கொடுக்கணும்னு சொல்லி கேள்வி பதில் அப்படின்னு எழுதுனாங்க. கிட்டத்தட்ட 100 கேள்விக்கு மேலே. அதில் முதலாவது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. வாட் இஸ் த சீஃப் எண்ட் ஆஃப் மேன்? மனிதனுடைய பிரதானமானவனுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? அதுக்கு பதில் சொல்கிறாங்க. இதெல்லாம் மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க. மனிதனுடைய பிரதானமான நோக்கம் என்ன? பதில் என்ன சொல்கிறாங்க? கடவுளை மகிமைப்படுத்துவதும் அவரை என்ஜாய் பண்ணுவதும் தான், அவரில் மகிழ்ந்திருப்பதும் தான் மனிதனுடைய பிரதானமான நோக்கம். இதில் கடவுளை மகிமைப்படுத்துறதுன்றது நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அது நிறைய கிறிஸ்தவர்கள் நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தணும் அப்படின்றாங்க. கரெக்ட், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த என்ஜாய் பண்ணுறதுன்றதை நிறைய பேர் ஏற்றுக்கவே இல்லை. அதை இப்போ கிரகிச்சிக்கவே இல்லை, வாங்கிக்கவே இல்லை, உள்வாங்கிக்கவே இல்லை. அது இருக்குது, ஆனால் அந்த உபதேசத்தில் அப்படியே இருக்குது. அது எங்கேருந்து வந்தது? பைபிள்லேருந்து வந்தது. வேறு வசனங்கள் இருக்குது. கர்த்தரை என்ஜாய் பண்ணுறான் சங்கீதக்காரன், அதில் மகிழுகிறான், என் உள்ள அதில் மகிழுதுன்றான். இப்போ கர்த்தரில் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது, அதுலேருந்து அதெல்லாம் எடுத்துருக்குறாங்க. பைபிளை அப்படியே கரைச்சி குடிச்சு அதுலேருந்து எடுத்து கொடுக்கப்பட்ட போதனைகள் அது. அப்போ என்ஜாய் பண்ணுறதுன்றது, கடவுளை என்ஜாய் பண்ணுறதுன்றது தான் எல்லா என்ஜாய்மெண்ட்டில் காட்டிலும் ரொம்ப முக்கியமான என்ஜாய்மெண்ட். நிறைய பேர் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, ஆனால் கடவுளை என்ஜாய் பண்ணது கிடையாது. அவங்க என்ஜாய் பண்ணது கிடையாது. நான் யூத் மீட்டிங் நடத்தினேன். அந்த காலத்தில் நான் ஆரம்பித்த காலத்தில் யூத்தை வச்சு தான் ஆரம்பித்தேன். யூத் மீட்டிங், ஒரு பெரிய யூத் மீட்டிங் நடத்தினால நோட்டீஸ் அடித்தேன், கம் அண்ட் என்ஜாய். இந்த ஒருத்தர் சண்டைக்கே வந்துட்டார். ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு பின்னணியிலேருந்து வரேன் பாருங்கள். என்ஜாய் எல்லாம் பண்ணக்கூடாது, எல்லா என்ஜாய்மெண்ட்டும் தப்பு, ஃபோர்பிடன், விலக்கி வைக்கப்பட்டதெல்லாம். அது என்ன என்ஜாய்மெண்ட்டு? என்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து கெடுக்கிறியா, நீ என்ஜாய் பண்ண சொல்கிறியா வாழ்க்கையை அப்படின்னு சண்டைக்கு வந்துட்டார். நான் சொன்னேன், ஐயா வெஸ்ட்மினிஸ்டர் கேட்டகிசம் படித்தது இல்லையா, அதில் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியல. அங்கேயே சொல்கிற பெரிய ஆட்கள் 400 வருஷத்துக்கு முன்னால் எழுதி வச்சுட்டு போயிட்டான். Glorify God and enjoy Him forever அப்படின்னு. நித்தியமாக அவரை என்ஜாய் பண்ணுறது தான் மனுஷனுடைய நோக்கமே. பரலோகம் போய் என்ன பண்ண போகிறோம்? அங்கேயும் தொடர போகிறோம். அதை என்ஜாய் பண்ணணும் கடவுளை. அதெல்லாம் அவனுக்கு தெரியவே இல்லை பாருங்கள். அப்படி சொல்லியிருக்குது. இப்படி உபதேசம்லாம் இதை கரைச்சி குடிச்சு உபதேசத்தை எழுதி வச்சவங்களும் இப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, என்ஜாய் பண்ணு கடவுளைன்னு. இதை கொஞ்சம் சொல்லி கொடுத்தா சர்ச்சை எப்படி இருக்குன்றீங்க? என்ஜாய் பண்ணுவாங்க ஜனங்க, கர்த்தரை என்ஜாய் பண்ணுவாங்க. வெறும் சர்ச்சில் என்ஜாய் பண்ணுறது இல்லை, நீங்கள் வீட்லேயே என்ஜாய் பண்ணுங்க. உங்களுடைய டிவோஷன் டைமில் கர்த்தரை என்ஜாய் பண்ணணும். பைபிளை வாசிக்கிறதுல ஒரு என்ஜாய்மெண்ட்டு, ஜெபத்தில் ஒரு என்ஜாய்மெண்ட்டு, பாடுறதுல ஒரு என்ஜாய்மெண்ட்டு, கர்த்தரை துதிக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி. அதெல்லாம் ஒரு நீரூற்று மாதிரி. நம்ம இந்த இண்டிவிஜுவலாக தனியாக என்ஜாய் பண்ணும்போது ஒரு சின்ன நீரூற்று மாதிரி இருக்குது. ஒன்றா கூடி வரும்போது எல்லா நீரூற்றும் ஒரு பெரிய நதி ஆகிற மாதிரி, ஒரு பிரவாகம் மாதிரி, ஒரு பெரிய வெள்ளம் மாதிரி சேருதெல்லாம். கர்த்தரை என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களா கர்த்தரை? அது உண்மையாகவே அனுபவித்து பார்க்க வேண்டிய ஆனந்தமாக ஆர்ப்பரிப்போம். சும்மா பாடிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது, கொஞ்சம் நின்று யோசிக்கணும். அதனால தான் நான் கொஞ்சம் நின்று பேசுகிறேன். என்ஜாய் பண்ணுங்கள் கர்த்தரை. ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணுங்கள், ஒவ்வொரு மோமெண்ட்டும் என்ஜாய் பண்ணுங்கள், எல்லா நேரமும் என்ஜாய் பண்ணுங்கள். இப்படி கூடி ஆராதிக்கும் போது எலக்ட்ரிஃபைங்காக இருக்கும் அந்த என்ஜாய்மெண்ட். ஒரு மின்சாரம் பாயிற மாதிரி இருக்கணும். ஏன்னா அவ்வளவு பேருடைய என்ஜாய்மெண்ட் ஒன்றா கலந்து வருது. கர்த்தரை நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுறோம். அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய மேன்மையை, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய நன்மைகளை அனுபவிச்ச நாம் என்ஜாய் பண்ணுகிறோம், அவரை என்ஜாய் பண்ணுகிறோம். அதுதான் ஆராதனை. வாழ்நாள் முழுக்க என்றென்றைக்கும் செய்யப்பட வேண்டிய ஒன்று அது. ஆமென். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை என்ஜாய் பண்ணுவதற்காகவே எங்களை உண்டு பண்ணியிருக்கிறீர். இந்த வாழ்க்கையின் பிரதான நோக்கமே அதுதான். உம்மை மகிமைப்படுத்தணும், உம்மை என்ஜாய் பண்ணணும். உம்மை என்ஜாய் பண்ணுவதற்கு எங்களுக்கு கற்றுத்தருவீராக. இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தரில் எப்படி மகிழுவது, கர்த்தரில் எப்படி ஆனந்திப்பது, ஆர்ப்பரிப்பது,
கர்த்தரில் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது அப்படிங்கிறது எங்களுக்கு கற்றுத்தாருங்க கர்த்தாவே. எங்கள் உள்ளங்கள் உள்ள மகிழட்டும். ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய உள்ளமும் மகிழ்ச்சியால் பொங்கட்டும் கர்த்தாவே. நாங்கள் ஒன்று சேர்ந்து வரும்போது அதெல்லாம் சேர்ந்து ஒரு பிரவாகம் மாறி, ஒரு பெரிய நதி மாறி உம்மை துதிக்கிற துதி கிளம்பி வரட்டும். உம்மை துதிக்கிறோம். நீர் மகத்துவமானவர், அற்புதமான தேவன். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறீர், எங்களோடு இருக்கிறீர், எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர், எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கு எங்களோடு பேசும், பலப்படுத்தும், பல்வேறு தேவைகளோடு, பிரச்சனைகளோடு, கேள்விகளோடு கலங்கி போய் வந்திருக்கிற மக்கள் ஒருவேளை இருப்பார்கள் என்றால் அவருடைய உள்ளத்தோடு பேசுங்க கர்த்தாவே. அவருடைய உள்ளத்துக்கு மகிழ்ச்சியை தாரும். அவர்கள் கர்த்தரை என்ஜாய் பண்ணி இதுவரைக்கும் என்ஜாய் பண்ணதில்லை, ஏதோ கிறிஸ்தவனாக இருந்திருக்கேன் என்ஜாய் பண்ணதில்லைன்னு சொல்கிறவங்க இன்றைக்கு அந்த என்ஜாய்மெண்ட்டுக்குள்ளே நுழையட்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை என்ஜாய் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை அனுபவிக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். அடுத்த பாட்டு ஒரு பழைய பாட்டு, 40 வருஷத்துக்கு முன்னால் நான் ஆரம்பித்த பாடின பாட்டு. சில நேரத்தில் இதெல்லாம் எடுத்து விட்டா நல்லா தான் இருக்குது. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தீர். இங்கிலீஷ் பாட்டு அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோம். கடைசியில் தமிழ் வந்து இங்கிலீஷை விட சூப்பராக வந்துருக்குது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. என் நண்பர் ஒருத்தர் அவர் பண்ண டிரான்ஸ்லேஷன்லாம் வந்து ஒரிஜினல் இங்கிலீஷை விட தமிழ் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. Thou hast turned my morning into dancing for me. வசனமே இருக்குது பாருங்கள். அந்த வசனத்தை அப்படியே எடுத்து மொழிபெயர்த்திருக்கிறார். எந்த துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தி, சந்தோஷத்தால் இடை கட்டினீர். அதான் மகிழ்ச்சி. கிறிஸ்தவம் அதுதான். கிறிஸ்தவத்தில் முக்கியமான அம்சம் என்னன்னா என்ஜாய் பண்ணுறது. சர்ச்சுக்கு வரும்போது அது இன்னும் அதிகமாக காணப்பட வேண்டும். என்ஜாய் பண்ணணும். ஆடி பாடச் செய்தி, இந்த என் வஸ்திரம் களைந்தீ. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தி, சந்தோஷத்தால் இடை காட்டி நீ. உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பே, ஆமந்தீரேன் அவனியில் நானே. எந்த ஆண்டவரே என்றென்றும் சந்தோஷத்தால் இடை காட்டி நீர். உள்ளளவு புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பே, ஆமந்தீரேன் அவனியில் நானே. எந்த ஆண்டவரே என்றென்றும் துதிகளை ஏறெடுப்பேனே. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தீர், இந்த என் வஸ்திரம் களைந்தீர். சந்தோஷத்தால் இடை காட்டி நீர். உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பே, ஆமந்தீரேன் அவனியில் நானே. எந்த ஆண்டவரே என்றென்று துதிகளை ஏர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த
நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. 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 ஓ என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. 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 ஓ என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே ஓ என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. Amen. அடுத்த பாட்டும் ஒரு பழைய பாட்டு. நீதிமான் செல்லும் பாதையில் மகிழ்வோம். பார்த்தீங்களா, அந்த மகிழ்கிறது வந்துடுது திரும்ப திரும்ப. கிறிஸ்தவம் மகிழாமல் இருக்க முடியாது. நீதிமான் செல்லும் பாதையில் மகிழ்வோம். ஜீவ மார்க்கம் அது, தேவ மார்க்கம் அது. நீதிமான் செல்லும் பாதையில் பேரின்பம். மறுபடியும் வந்துடுது. ரொம்ப என்ஜாய்மெண்ட், ரொம்ப மகிழ்ச்சி. பாவ பாதையில் மகிழ்ச்சி கிடையாதுங்க. பாவம் வந்து குற்ற உணர்வை ஏற்படுத்தி உங்களை துக்கிக்க வச்சு தூங்க விடாமல் பண்ணி பயத்தை உண்டாக்கி எல்லாத்தையும் உண்டாக்கிடும். பாவம் செஞ்சால் தூக்கம் வராது, நிம்மதியாக இருக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது, எல்லாத்தையும் கெடுத்துரும். ஆனால் கர்த்தருக்காக வாழும்போது பேரின்பம். அதில் ஆமென், பேரின்பம். இதுவும் 40 வருஷத்துக்கு முன்னால் நான் கொண்டு வந்தேன் நான் படித்த இடத்துல இதெல்லாம் பாடுவாங்க பாருங்கள். எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்கும். என்ன மாதிரி இப்படி பாடுறாங்களே. பெரிய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பயங்கரமாக பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட் பாடி எல்லாரையுமே 4 பாட்டாக பிரித்து பாட்ஸ் பாட வச்சு எல்லாரையும் அப்படி பிரித்து பாட வைப்பாங்க. அங்கங்கே உட்கார வச்சு ரொம்ப அருமையாக இருக்கும்.
எப்படியாவது இதை இந்தியாவுக்கு கொண்டு போகணும் அந்த மாதிரி பாடல்களை அப்படின்னு ஒரு ஆர்வம். யார் யாரோ அங்கே போயிட்டு என்னென்னத்தையோ எடுத்துன்னு வர்றாங்க. நான் கரெக்டாக எதை பிடிக்கணுமோ அதை பிடிச்சிருக்கிறேன். எதை பிடிக்கணுமோ அதை பிடிச்சி அதை கொண்டாந்து கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சிக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு வேறு எதுவும் தேவையில்லை இவங்கள்ட்டேருந்து. இவங்க பிரசங்கம் பண்ணுற இந்த கடவுளுடைய வார்த்தை நம்மளை தூக்கும், நம்மளை ஆசீர்வதிக்கும், நம்மளை ஆளாக்கும். அவங்க கொடுத்ததுலேயே மிகப்பெரிய பொக்கிஷம் எனக்கு அதுதான். நிறைய பேர் என்ன கேட்டாங்க, என்ன நீ அங்கே போன ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் எவ்வளோ பெருசாக கொண்டாந்துருக்குறேன். இவ்வளோ நாள் இருந்து என்னத்தை கொண்டு வந்தேன் பாரு, என்னத்தை கொண்டு வந்தேன். 40 வருஷமாக பார்க்குறாங்க என்னத்தை கொண்டு வந்தேன். கடவுளுடைய வார்த்தை, இப்படிப்பட்ட அருமையான பாடல், கர்த்தரை துதிக்கும் துதி, அதை எப்படி பண்ணணுன்றத இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. அதனால தான் வந்து இங்கே வந்து ஒரு ஆல்பம் ஒன்று பண்ணோம் அந்த காலத்தில். அது பண்ணுறப்ப என்னை யாருன்னே தெரியாது. பண்ண பிறகு அது விற்றுது பாருங்கள், பல்லாயிரக்கணக்கான காப்பிகள் விற்று. அப்போ தான் தெரிஞ்சது ஜனங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட பாடல்கள் அவசியமாக இருக்குது, தேவைப்படுதுன்ற ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை கிறிஸ்தவ உலகத்தில் இந்த தமிழ்நாட்டில் அது ஏற்படுச்சு. பாடுற விதத்தில், கர்த்தரை ஆராதிக்கிற விதத்தில் எல்லோரும் சேர்ந்து இதை பாடுவோம். நீதிமான் செல்லும் பாதையில் மகிழ்வோம், ஜீவமார்க்கமது, தேவமார்க்கமது. நீதிமான் செல்லும் பாதையில் பெருன்பம், ஜீவதேவனின் மார்க்கமது. எல்லாரும் நீதிமான் செல்லும் பாதையில் மகிழ்வோம், ஜீவமார்க்கமது, தேவமார்க்கமது. நீதிமான் செல்லும் பாதையில் பெருன்பம், ஜீவதேவனின் மார்க்கமது. துன்பம் சூழும் வேளை அன்பர் அவனை தாங்கி, கண்மணி போல் காத்து தன்பால் சேர்த்தனை பார். துயரம் சூழும் வேளை உயர்த்துவார் அவனை, ஜீவதேவனின் மார்க்கமது. எல்லாரும் துன்பம் சூழும் வேளை அன்பர் அவனை தாங்கி, கண்மணி போல் காத்து தன்பால் சேர்த்தனை பார். துயரம் சூழும் வேளை உயர்த்துவார் அவனை, ஜீவதேவனின் மார்க்கமது. செல்லும் பாதையில் மகிழ்வோம், ஜீவமார்க்கமது, தேவமார்க்கமது. நீதி செல்லும் பாதையில் பெருன்பம், ஜீவதேவனின் மார்க்கமது. நீதிமான் செல்லும் பாதையில் மகிழ்வோம், ஜீவமார்க்கமது, தேவமார்க்கமது. நீதிமான் செல்லும் பாதையில் பெருன்பம், ஜீவதேவனின் மார்க்கமது. துன்பம் சூழும் வேளை அன்பர் அவனை தாங்கி, கண்மணி போல் காத்து தன்பால் சேர்த்தனை பார். துயரம் சூழும் வேளை உயர்த்துவார் அவனை, ஜீவதேவனின் மார்க்கமது.
கமது. செல்லும் பாதையில் மகிழ்வோம், ஜீவ மார்க்கமது, தேவ மார்க்கமது. நீதிமான் செல்லும் பாதையில் பெரின்பம், ஜீவ தேவனின் மார்க்கமது. நீதிமான் செல்லும் பாதையில் மகிழ்வோம், ஜீவ மார்க்கமது, தேவ மார்க்கமது. நீதிமான் செல்லும் பாதையில் பெரின்பம், ஜீவ தேவனின் மார்க்கமது. துன்பம் சூழும் வேளை அன்பர் அவரை தாங்கி, கண்மணி போல் காத்து தன்பால் சேர்த்தணைப்பார். துயரம் சூழும் வேளை உயர்த்துவார் அவனை, ஜீவ தேவனின் மார்க்கமது. துன்பம் சூழும் வேளை அன்பர் அவனை தாங்கி, கண்மணி போல் காத்து தன்பால் சேர்த்தணைப்பார். துயரம் சூழும் வேளை உயர்த்துவார் அவனை, ஜீவ தேவனின் மார்க்கமது. என்ன அழகா மொழிபெயர் தெரியாது பாருங்க. இங்கிலீஷ்ல எப்படி வரும்னா, இன் த டைம் ஆஃப் ட்ரபிள் God will uphold him, God will preserve him, God will sustain him, God will lift him up. So rejoice, for your steps are ordered of God. இது எப்படியா மொழிபெயர் பாருன்னு பார்த்தேன் நான். எப்படி தமிழில் எப்படி சொல்றது, அழகா சொல்லிட்டார். துன்பம் சூழும் வேளை. கிறிஸ்டியானிட்டியில் நாம் ஒன்றும் கனவு உலகத்தில் வாழல. துன்பமே கிடையாது, துயரமே நம்ம பார்க்க போகிறதில்ல அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது. நம்ம சில நேரத்தில் துன்பம் துயரமெல்லாம் இந்த உலகம் பாவ உலகமாக இருக்கிறனால துன்பம் துயரத்தெல்லாம் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய உதவி நமக்கு கிடைக்குது அந்த நேரத்தில். அதை என்ன அழகாக சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு, இந்த டைம் ஆஃப் ட்ரபிள். நான் அதை உணர்ந்து பாடுறேன். ஏன்னா இப்போ எனக்கு கொஞ்சம் வயசாகுது, ரொம்ப ஒன்றும் இல்லை. அதனால் நிறைய துன்பத்தெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். நிறைய ட்ரபுள்லாம் பார்த்துட்டு, என்னென்ன ட்ரபுளை பார்க்கணுமோ, ட்ரபுள் மேக்கர்ஸ் எல்லாம் பார்க்கணுமோ எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். வழியில் சந்தித்து எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கிறேன் இவ்வளோ தூரம். அப்போ எனக்கு பின்னோக்கி பார்க்கிறேன். இந்த டைம் ஆஃப் ட்ரபுள் பல துன்பங்கள் துயரங்களை சந்திச்சிருக்கிறேன். அந்த நேரங்களில் இந்த வார்த்தைகள் ரொம்ப உண்மை. God will uphold him, அன்பர் அவனை தாங்கி. தாங்குறாரா இல்லையா கர்த்தர்? அனுபவிச்சிருக்கீங்களா? துன்பம் சூழும் வேலையில் நம்மளை தாங்கிக்கிறார் கர்த்தர். God will preserve him, கண்மணி போல் காத்து. அதை அனுபவிச்சு பாடுறேன் நான். கண்மணி போல் காத்து. அதனால தான் இவ்வளோ நாள் இருக்க முடியுது. ரொம்ப நாள் இதில் இருக்கிறதுனா ரொம்ப கஷ்டங்க. அது பிசாசு பல சோதனைகளையும் பல நடுவில் நிறைய வெடிகுண்டெல்லாம் வைப்பான். நடுவில் நாசமாக போகிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவான் பாருங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நாள் இருந்துடக்கூடாது, ரொம்ப நாள் நல்லா செஞ்சிடக்கூடாது. நமக்கு பல சதிகள் பல போராட்டங்கள் எல்லாம். ஆனால் கண்மணி போல கர்த்தர் காக்கிறார். கர்த்தர் நம்மளை ப்ரிசர்வ் பண்ணலைன்னா நாம் இவ்வளோ நாள் இருக்க முடியாது. இவ்வளோ நாள் தொடர்ந்து ஒரு காரியத்தை வெற்றிகரமாக செய்ய முடியாது. நம்ம பெரிய யோகியர்ன்றதுனால அல்ல, கடவுள் நம்மளை காத்துக்கிறார், அவர் ப்ரிசர்வ் பண்ணுறார். நம்மெல்லாம் மனிதர்கள் தானே, நமக்கு எல்லாருக்கும் சோதனைகள் இருக்குது. எல்லாருக்கும் மனுஷனுக்கு இருக்கிற அத்தனை இதுவும் இருக்குது. மனுஷன் விழுந்து போகிறது ஒன்றெல்லாம் போகிறதுன்றது சர்வசாதாரணம்.
ஆனால் கர்த்தர் நம்ம கண்மணி போல காக்கிறார். ஆமென். அனுபவிச்சிருக்கீங்களா? அதை தாங்குறாரா கர்த்தர்? உங்களை கண்மணி போல காக்கிறாரா? தன் பால் சேர்த்து அணைப்பார். எத்தனையோ தடவை நான் உணர்ந்திருக்கிறேன். கர்த்தர் என்ன, ஒரு பிள்ளை துயரப்படும் போது, அழும்போது, ஏதோ ஒரு விழுந்துருச்சு, காயப்பட்டுருச்சு, வலிக்குது, பயப்படுது அப்படின்னா கதறும். நம்ம என்ன பண்ணுறோம்? தூக்கி அணைச்சிக்கிறோம். அந்த அணைப்பில் அவ்வளோ பெரிய ஒரு ஆறுதல் இருக்குது. கர்த்தர் எத்தனை முறை உங்களையும் என்னையும் அணைச்சிருக்கிறார். தன் பால் சேர்த்து அணைப்பார். துயரம் சூழும் வேளை துயரங்களை சந்திக்கிறோம். எதிர்பாராத விதத்தில் ஏதோ நடக்குது, துயரத்தை சந்திக்கிறோம். உலகத்தில் அதுக்கு எப்படி ஆறுதல்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க நம்பிக்கை இழந்துடுறான். ஐயோ, நான் எதுக்கு என்னமோ உயிரோடு இருக்கணுன்றாங்க. கிறிஸ்தவர்கள் அப்படி கிடையாது. இல்லை, இந்த துயரத்தையும் தாண்டி நான் போய் கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவேன். துயரம் சூழும் வேளை உயர்த்துவார் அவனை. ரொம்ப துயரமாக இருக்கிற நேரத்தில் ஞாபகம் வச்சுங்க, அடுத்தது வர்றது பெரிய உயர்வு. இது ஜீவனுள்ள தேவனுடைய மார்க்கம். இது சும்மா கடவுளை கும்பிட்டுட்டு போகிற மார்க்கம் கிடையாது. ஏதோ அவர் அங்கே இருக்கிற நான் போய் கொஞ்சம் கும்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிடையாது. இது ஜீவனுள்ள தேவனுடைய மார்க்கம். அவரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது கிடையாது. எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தினீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தினீரே. யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஆராதனை, ஆராதனை,
இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டே.